தங்கணும் போதே பெருத்த அல்லையா வந்திருக்கணும், அதுக்கு வரல. சரி கோமேதகம் பசும ராகம் அதுக்கு அது வர வேணாமா? அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு அவரே வந்து சொல்லியிருக்காருன்னா மற்றதெல்லாம் பார்த்தோம்னா இதையும் என்ன பண்ண வேண்டி இருக்குது. எப்படி புரியுங்களா? இப்போ பெரும்பாலும் பரலோகத்துக்கு ஏன் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த தங்கத்தை பார்க்கறதுக்கு தான். ஆமாம் இல்லைங்க. இப்போ தங்கத்திலேயே ஒரு ஒரு ஊரே கட்டியிருக்காங்கன்னா நான் அடிக்கடி ஜெபம் இருக்காண்டு ஒரு லைட்டாக காட்டுங்க போதும், முழுசாக காட்ட வேணாம் அப்படின்னு. ஏன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசை. ஆனால் பட்டணம் எப்படி இருக்குன்னு எழுதுனது உண்மை தான், எப்படி இருக்குன்னு எழுதுனாரு. ஆனால் பரலோக ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதையும் எழுதியிருக்கிறார். ஆமாம் பிள்ளைங்களா? இந்திய கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியுமா? ஏடிஎம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியுமா? ஆர்மி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியுமா? இப்போ இடையில ஒன்று சொன்னீங்களா அந்த ஏடிஎம், அது எங்களுக்கு தெரியும். ஆமாம் இல்லைங்களா? ஃபங்க்ஷன் ஆகிறது ராஜ்யம்னா அது இப்படித்தாங்க இயங்குது. டிராஃபிக் ரூல்ஸுன்னு இருக்குது. ரோட்டில் நீங்கள் லெஃப்ட் சைடில் தான் என்ன பண்ணணும், போகணும். நான் அப்படிலாம் போக முடியாது, நடு ரோட்டில் போவேன், யாரும் என்னை கேட்க முடியாதுன்னா அந்த ராஜ்யம் வந்து என்ன பண்ணிடுதுன்னா ஃபைனை போட்டு விட்டுருது. ஆமாம் இல்லைங்களா? ராஜ்யம் இப்படித்தான் இயங்கணும்னு என்ன பண்ணியிருக்குது, எழுதி வச்சிருக்குது. ஆமாம் இல்லைங்களா? கரண்ட் பில் கட்டுறீங்களா கட்டலையா? என்னவோ பெரிய கரண்ட் பில்லு கட்டுறீங்களான்னு தான் கேட்டேன். கையை தூக்குங்க. கட்டுறீங்கல்ல? ஏன் கட்டுறீங்க? ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறதுனால ராஜ்யம் சொல்லுது நீ கட்டணும். கட்டலைன்னா கரண்ட் ஃபீஸ் கட்டி என்ன பண்ணிடுவோம், சொல்லிடுவோன்னு என்ன பண்ணிருச்சு, சொல்லிருச்சு. அப்போ இந்த ராஜ்யத்துக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கா இல்லையா? அதுக்கு நீங்கள் கீழ்படுகிறீங்கல்ல? அதே மாதிரி தான் ஆண்டவர் சொன்னார். ஏன் ராஜ்யம்னா அது என்ன டூரிஸ்ட் பிளேஸா, பார்க்கா? இல்லை, அது ராஜ்யம்ன்றார். கிங்டம், அது ஒரு அரசாட்சி செய்கிற ஒரு இடம். நம்ம என்ன நினச்சிக்க, நானும் சின்ன பிள்ளையிலேருந்து பரலோகத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். ஏன் இருப்பேன் தெரியுங்களா? அங்கே போய் சுற்றி பார்க்கணும். தேவதூதரில் ரெக்கையெல்லாம் வச்சுருப்பாங்களாம், இப்படி இப்படி இப்படின்னு தூக்குனா பல சவுண்டெல்லாம் வருமா, அதெல்லாம் கேட்கணும். இப்போ நீங்கள் எக்ஸிபிஷன் போனீங்க, எத்தனை நாள் போவீங்க? ஒரு நாள், கரெக்டு தானே? நான் இந்த எக்ஸிபிஷன் போனேன், ஏன்னா போனதோட போட்டதவே தான் இப்பயும் வச்சுருக்கேன். ரெண்டாவது தடவை உள்ளே போக மாட்டேன்றான். சே என்னன்னு பரலோகத்தை எத்தனை நாள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? 2 நாள்லேயே சலிச்சிடும். டிசைனை மாற்றுங்க ஆண்டவர், இது சரியில்லைன்றோம் இல்லையா? ஆண்டவர் கேட்குறாரு, அது ராஜ்யம் நீ பார்க்கறதுக்கான இடம் கிடையாது, அது ஒரு ராஜ்யத்துக்குள்ளே வர்ற இடம். எப்படி புரியுங்களா? 2 ராஜ்யம் இருக்குது. இருளின் ராஜ்யம் இருக்குது, ஒளியின் ராஜ்யம் இருக்குது. இந்த ஒளியின் ராஜ்யத்தின் ராஜா தான் தேவன். இன்னொரு ராஜ்யமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது, அது இருளின் ராஜ்யம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 ராஜ்யம் இந்த பூமியில ஒர்க் பண்ணுதுன்றார். பண்ணுதா பண்ணலையா? இருளின் ராஜ்யமும் வேலை நடந்துகிட்டு இருக்குது, ஒளியின் ராஜ்யமும் என்ன பண்ணுது, வேலை நடத்துது. ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த பூமியிலே நீ எந்த ராஜ்யத்தால்னு கண்டுபிடிச்சுக்கலான்றார். அந்த ராஜ்யத்தாலா இந்த ராஜ்யத்தாலான்னு என்ன பண்ணிடலாம், அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவர் அதை தெளிவாக எழுதி வச்சார். அதனால தான் பூமியில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஊமைகளை என்ன பண்ணாரு, சொன்னார். அப்போ நீங்க அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்குமானால் நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ராஜ்யத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறணுன்றதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்து பேசினார். தேவன் பேசும்போது அங்க இருக்கிற தங்கத்துல ஒன்னொன்னா கட் பண்ணி உனக்கு எரிவேன்றதை பத்தி என்ன பண்ணல, பேசல. நான் அதைத்தான் நான் நினைச்சேன், என்ன ஆண்டவர் ராஜ்யத்தை பத்தி பேசிக்கிட்டு அதெல்லாம் பேசாதீங்க. அந்த ரோட்டில் நடுவில் பிரிவுக்கு வச்சிருப்பீங்களா ஒரு போர்டு, அதவாவது தூக்கி அடிச்சிங்கன்னா போ. ஆமே, நம்ம ஆசைலாம் அதுதான். ஆமாம் இல்லைங்களா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியிலேயே ராஜ்ய வேலை வாக்குதுன்றார். சூரியன் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது? அவருடைய கட்டுப்பாட்டு. ஏன் ராஜ்யத்தினுடைய பொருள் அதெல்லாம். இங்கே இருக்கிற எல்லா மெட்டீரியல் யார் உண்டாக்குனது? இங்கே இருக்கிற ஒன்றை கூட பிசாசு உண்டாக்கலை. எல்லாம் உங்கள் நீங்கள் தலை சீவி ஒரு 2 முடி எடுத்து பார்த்துங்க, அதை கூட அவன் உண்டாக்கலை.
ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் என் ராஜ்யத்துடைய பொருட்கள். என் ராஜ்யத்தில் உட்காந்து அவன் ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி இருப்பார்? ஆமாம் இல்லைங்களா? இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம், பெருச்சாலி வீட்டில் தான் இருக்கு. அது கூட வீடு அதுதான், அதுவும் சொல்லும் 17ஆம் நம்பர் வார்டு, 17ஆம் வார்டு, இந்த வீடு தான் நம்ம வீடு அப்படின்ற. அது ஏன் வீடுப்பா? ஓ வீடுனா அது ஏன் வீடு தான், அது உள்ளே குடி இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? அது வாட்டுக்கு வருது போகுது சுதந்திரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, ராஜ்யத்துக்குள் ஒரு ராஜ்யம், வீட்டுக்குள் ஒரு வீடு. எங்க வீட்டு பார்த்தீங்கன்னா நாங்க கீ வீட்டில் இருக்கிறோம், அது மே வீட்டில் இருக்குது. ஆமா, எங்க வீட்டில் மே வீட்டில் குடியிருக்கிறது அதுதான். நைட்டு அதான் போகுது வருது. அதோட படைகளை இப்போ குட்டி போட்டிருக்கு. இப்போ குட்டி போட்டு அது படைகளோட 4-5 போகுது. துடு என்னடா 4 சவுண்டு கேட்குது தெருமக்கொள்ளன்னு பார்த்தா குட்டி போட்டிருக்கு. இப்போ பேறுகாலத்து முடிஞ்சு இப்போ ரெடி ஆயிருக்கு இல்லையா? அது எங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கே. ஏன்னா அதுக்குன்னு அங்கே மாத்திரை வித்துக்கு இருக்காங்க. பிஸ்கட் என்ன பண்ணியிருக்கோம்ப்பா, காலி பண்ணுறோம் உங்களை. என்ன கரெக்டாக புரியுங்களா? அப்போ என்ன, அது ஒரு ராஜ்யத்துக்குள்ளேயே இன்னொரு ராஜ்யமும் வேலை பார்க்குது. பைபிள் ஆண்டவர் சொன்னார், வாசி பாருங்க. வெளிப்படுத்தலுடைய புத்தகத்தில் எடுத்துட்டீங்களா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து காத்து கொண்டபடியினால். பூமி, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிட்டு வந்தா கொஞ்சம் நல்லது. 3:9 வாசிங்க. இதோ யூதர் அல்லாதிருந்தும் யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய, எங்க கொடுப்பேன்னு இருக்காரு, கேட்கல. அதான் சிலரை கொடுப்பேன்னாரு, எங்க கொடுக்குறேன்னாரு. அல்லேலூயா. நீங்க சில இப்போ உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன்னா என்ன கொடுப்பீங்க, எங்க கொடுப்பீங்க அப்படின்னு தானே கேட்குறோம். அதே மாதிரி சிலரை கொடுப்பேன் அப்படின்றார். சில இதுன்னா என்னது, யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர்னு சொல்லிக்கிற சாத்தானுடைய கூட்டத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்க கொடுக்குறாருன்னா வெளியில் இருக்கிறவன். அவன் ஆல்சோ முதல்ல யாரு தான், அவன் வந்து ஃபுல் மெஜாரிட்டியோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால அவனை பத்தி கர்த்தர் என்ன பண்ணல. ஆமா, ரட்சிக்கப்படாத ஆளுக்கு கிடையாது, ரட்சிப்பை விரும்புகிற ஆளுக்கு எழுதப்பட்டது தான் பைபிள். இப்ப நீங்க எல்லாம் ரட்சிப்பை விரும்புகிற ஆளுக்குன்றதுனாலதான் கையில பைபிள் இருக்குது. அப்படின்னா ரட்சிப்புனா என்ன, மீட்புனா என்ன, அதவே தெரிஞ்சுக்கிறாத ஆட்களுக்கு பேர் தான் வேற கூட்டம். அது எதுக்குயா அதெல்லாம் நான் ரட்சிக்கப்படணும், எதுக்கு ரட்சிக்கப்படணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, அது அந்த குரூப் வேற. ஆனா இங்க அவர் என்னதுன்னா பிலதெல்பியா சபைக்கு எழுதுகிறார். பிலதெல்பியா சபையில என்ன கூட்டம் இருக்குது, நாயா இதுக்கு அப்படின்னா, எப்பா விசுவாசி தான், ஆனாலும் வேறொரு ஏஜென்ட் இல்லையா? எப்படி புரியுதுங்களா? அவர் சொல்றாரு, பா நானே கொடுப்பேன் பான்றார், நானே கொடுப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் ஏன் அங்க சபைக்குள்ள இப்படி என்ன பண்றேன்றாரு, கொடுக்குறேன்றாருன்னா பரிசுத்தமானவன் எவனு கண்டுபிடிக்கிறது தான். இல்லைங்க, உலகத்தில் இருக்கிறவன் பரிசுத்தமான வாழ்வை வாழ மாட்டேன்ட்டு நிற்கிறான். நம்ம என்ன சொல்றோம், பரிசுத்தமான வாழ்வு வந்துட்டோம்னு என்ன பண்றோம் சொல்றோம். அப்போ உன் பக்கத்தில் அந்த கூட்டத்தை வச்சா நீ எப்படி இருப்ப பார்க்குற, என்ன செய்வ, என்ன பண்ணுவ, கர்த்தர் கவனிக்கிறார். அவன் நம்ம பக்கத்திலே சாத்தான் கூட்டத்தை வச்சிருப்பார். நீ பார்த்த உடனே என்ன செய்யற, நீ என்ன பண்ண போற சொல்லு அப்படின்னு கேட்குற. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த கூட்டத்தை கொடுத்த பின்னாடி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இதோ
பாருங்க, இந்த சாத்தான் கூட்டம் இப்படி இருக்கும் பொழுது அந்த சாத்தான் கூட்டத்தார் வந்து ஓங்கால்ல விழுந்து உன்னோட தேவன் இருக்கிறார், அன்பா இருக்கிறார் என்று சொல்ல வைப்பேன்றார். சாத்தான் கூட்டம் வந்து சொல்லணும், சரியில்லாத ஆள் உங்களை பார்த்தோன்னே சொல்லணும், ஏக்கா நீ சரிக்கா, அப்படி சொல்ல வைக்கணும். அப்படி சொல்றது யாரோ அவர்களை தான் பிரிக்கிறார். இப்போ உங்களை பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொன்னேக்கா இருந்தா உங்களை மாதிரி இருக்கணுக்கா சொல்லுங்க. இப்போ எதுக்கு சிரிச்சிங்க இடையில? இடையில சிரிச்சுக்கிட்டே புரியுதா அப்படின்னு அதைத்தான் அவர் சொல்றாரு. உன்னைய வந்து சபையில இருக்கிற ஆளு காலில் விழுந்து சொல்லணும், ஏப்பா இவங்கள மாதிரி என்ன பண்ணணும், நானும் இருக்கணும். இவங்கள மாதிரி இருந்தா உருப்பிட்டுரும்னு என்ன பண்ணிடக்கூடாது. சபையில சொல்றாரு, நான் தான் கொடுத்தேன், அவன் தான் உன்னை பார்ப்பான். ஆமா வலிங்களா? இங்க ஒரு அசுத்தம் இங்க அசுத்தம் சேர்ந்தா 2 அசுத்தம் சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அதைத்தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் தான் கொடுத்தேன். எதுக்கு கொடுத்தேன்? நீ யாருன்ற காட்டுறதுக்காண்டி தான் கொடுத்தேன். காட்டு, அந்த ஆள்கிட்ட காட்டுன்றார். பாருங்க, 10 கர்த்தர் பயங்கரமான ஆள், இவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? எழுதுறாரு, சபையை பத்தி பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா அங்க சல்லடைங்களை சலிச்சுதான் அங்க கூட்டு போறார். நீங்க நினைச்சுக்கிற கூடாது, அன்பின் பிதாவானவர் இதோ கூட்டு போகிறார். கையை அசைத்த உடன் நாங்கள் குடும்பியை பிடிச்சு தீட்டு போயிடுவார்னு நம்பிக்கை இருக்கா? இங்க தெளிவா அது ராஜே யாருன்ற பிரிக்கிற வேலை தான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இங்கேயே சபையை உண்டாக்கி சபையிலேயே சாத்தான் கூட்டத்தை கொடுத்து உட்கார வச்சு அவங்க வந்து உங்க காலில் விழுந்து உங்களை மாதிரி வாழணும்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டா அப்படின்னு என்ன பண்றாரு? அப்படின்னா எங்க ஆயாச்சு, ரெடி, ராஜ்யம் செட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லைங்களா? ராஜ்யத்தின் ஆள்கள் எப்படி பிரிக்கிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். ராஜ்யத்தின் ஆள்கள் எப்படி இருப்பார்கள்ன்றத சொல்றாரு. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், கடைசி நேரத்தில் எப்படி கழுவி பறக்கி தூக்கிட்டு போயிடுவாரு. இது என்ன பாத்திரமா? ஃபங்க்ஷன் நடந்தோன்னு பாத்திரத்தை கழுவி போட்டது மாதிரி கடைசி நிமிஷத்துல கழுவி எங்களை எங்க கூட்டு போயிடுவார் இல்லைங்க. அதனாலதான் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னு எழுதி வச்சார்.